சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாமளும் போலாம். அண்ணா அண்ணி ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க. என்னம்மா? என்னண்ணே, கயலுக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல நீங்க தானே முன்னே நிக்கணும், பின்னாடியே நின்னா எப்படி? அதுக்கு என்னம்மா, இந்த போறோம். வாங்க அண்ணே, வாங்க 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 வாங்க. சாப்பிட்டாச்சா? இல்ல, எல்லாம் தயாரா இருக்கு. முதல்ல போய் சாப்பிடுங்க. சரிங்கம்மா. நம்ம கேங்ல நீ ஒருத்த மட்டும் தான் பேச்சுலரா இருந்த. நாளையில இருந்து நீயும் ஃபேமிலி மேன் ஆக போற. வெல்கம் டு அவர் பாவப்பட்ட ஃபேமிலி மேன் குரூப். கையில் தப்பா நினைச்சுக்க போறாடா. டேய், அதெல்லாம் உன்ன நினைச்சுக்க மாட்டாங்கடா. இத்தனை நாளா உனக்கு கையில விந்தான மெசேஜ் வந்துச்சு. இனிமே கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு, 1/2 கிலோ சக்கரை வாங்கிட்டு வா, 1/2 கிலோ வாங்கிட்டு வான்னு மெசேஜ் வரும். ஓ, மச்சான், லவ்வர்ங்கற போஸ்டிங்ல இருந்து ஹஸ்பண்ட்ங்கற போஸ்டிங் ரொம்ப கஷ்டம் மச்சான். ஆமாடா, நாங்களும் அப்படிதானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். டேய், ஏன்டா பயமுறுத்துறீங்க? டேய், இதான்டா ரியாலிட்டி. நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். டேய், நான் தான் சொன்னேன்ல, பையன் மாட்டிக்கிட்டான்னு. என்னது மாட்டிக்கிட்டானா? ஆமா கயல், இது வரைக்கும் தலைவன் ஜாலியா சிங்கிளா பேச்சுலரா சுத்திட்டு இருந்தான். இதுக்கப்புறம் எங்க இருக்க, யாரு கூட பேசிட்டு இருக்க, எப்போ வருவ, ஏன் அந்த பொண்ணு கூட இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கன்னு பொண்டாட்டியோட டார்ச்சர் இருக்க தானே செய்யும். ஓஹோ, அப்படியாப்பா? ஆமா, அதுல என்ன டவுட்? இந்த பொண்டாட்டிங்க டார்ச்சரா தெரியலாம், ஆனா பொண்டாட்டிங்க இல்லனா ஆம்பளைங்க லைஃபே டார்ச்சர் ஆயிடும். பாரா, அப்படி சொல்லு கயல், கரெக்டா சொன்ன. ஏய், ஏய் தனோ, என்ன நீ அந்த பக்கம் சாஞ்சிட்டா? நான் நாயத்து பக்கம் தான் நிப்பேன். ஓ, அப்படியா? ஓகே 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 ஓகே. என்ன வேணாலும் சொல்லுங்க, ஒரு பொண்ணு முழுமை அடையறதே அவ தாயானதுக்கு அப்புறம் தான்னா, ஒரு ஆண் முழுமை அடையறதே அவன் கணவனானதுக்கு அப்புறம் தான். இல்ல இல்ல இல்ல, இதுதான் உண்மை. இந்த உண்மையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். டேய், ஆமாடா, கையில் சொல்றதுதான் கரெக்ட். என்னடா இவன் இப்பவே பொண்டாட்டி தாசனா மாறிட்டான். விட்டா கண்ணதாசன் மாதிரி பொண்டாட்டி தத்துவ பாடலாம் பாடுவோம் போல இருக்கே. சும்மா இரு, கையில் இதோ வந்தாரு. ஆமாச்சா, ஆமாச்சா. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. கயல், வா போலாம். அத்த, என்னத்த இங்க நிக்கிறீங்க? தனோ, என் மக கையலுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா கல்யாணம் நடக்கிறத பாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கால் இப்ப தரையில நிக்கல, ஏதோ வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. உங்க சந்தோஷம் எனக்கு புரியுது. கையில ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுத்துட மாட்டோமான்னு மத்த பொண்ணுங்க மாதிரி என் பொண்ணு கையிலும் புருஷன் குடும்பம்னு ஒரு வாழ்க்கை வாழ மாட்டாளான்னு எத்தனை நாள் கடவுள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. உங்களோட பல வருஷ வேண்டுதலாலதான் கையலுக்கு இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அவ ராணியாட்டம் இல்ல, ராணியாவே வாழ வைக்க தங்கம் மாதிரி எழில் மாப்பிள்ள அமைஞ்சிருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அத்த. ஏன்னா கையல நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க நீங்க பட்ட பாடு என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்.
பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே அப்பப்போ கால தாமதம் இல்லாம செஞ்சிடணும் தானே. கையில் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா குடும்ப பாரத்தால அவளால நர்சிங் மட்டும்தான் படிக்க முடிஞ்சது. அப்பான்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரும் பாதியிலேயே போயிட்டாரு. கையில் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காம இருக்கிறப்போ அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையாவது நல்லா அமைச்சு கொடுக்கணும்ல. ஆனா ஆனா என்னத்த? எழில் மாப்பிள்ள கையில் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பதட்டமாவே தான் இருக்கும் தானோ. எந்த ரூபத்துல எந்த வழியில என்ன பிரச்சனை வரும்னு யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அத்த, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதத்த. நீங்க எதுக்கு அந்த மாதிரி நெகட்டிவா பேசுறீங்க? கையலோட கல்யாணம் சீரும் சிறப்புமா நடக்கும். கடைசியில காமாட்சி நினைச்சதை சாதிச்சிட்டான்னு ஊரே உங்களை புகழ்ந்து பேசும் த. உன் வார்த்தை பலிக்கட்டும் தானோ. கண்டிப்பா பழிக்கும் த. நீங்க மனச தளர விடாம நல்லதே நினைங்க. நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். சரிங்க த, நீங்க வாங்க நம்ம போலாம். சொல்லுங்கப்பா. என்னம்மா தீபிகா, அங்க எல்லாம் நமக்கு சாதகமா நடந்துட்டு இருக்கா? ஏதாச்சும் பிசிறு தட்டினா ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. அப்பா உள்ள இறங்கி கலவரத்தை உண்டு பண்ணி மாப்பிள்ளைய தூக்கிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். அப்பா, நீங்க வேற ஏன்பா டென்ஷன் ஏத்துறீங்க? என்னம்மா இப்படி பேசுற? என்னாச்சு? சிவசங்கரி ஆண்டி எனக்கு எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்கப்பா. எது கேட்டாலும் பொறுமையாரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா கடைசியில கையில் கழுத்துல தாலி கட்டுறதை தான் நான் பாக்கணும். என்னம்மா இப்படி சொல்ற? நான் வேணா சம்பந்திய மாட்ட பேசி பார்க்கவா? இல்ல நானே அந்த கையில ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். அதுக்கு அவசியமே இல்லப்பா. கையில நானே பாத்துக்கிறேன். என்ன மீறி அவ ஸ்டேஜ்ல ஏறவே முடியாது. அதுக்கெல்லாம் என்ன பண்ணணுமோ அதை நானே பண்ணிட்டேன். என்னம்மா சொல்ற? அப்படி என்ன பண்ண? அவ இப்ப ரிசப்ஷன்ல நிக்கிறதுக்கு லெஹங்கா போடுவாள்ல, அந்த லெஹங்கால